அகத்தியமே ஆனந்தம், ஆனந்தமே அகத்தியம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்போ சஷ்டி பெருவிழா பற்றி நல்லா சொன்னீங்க. அதில் விரத முறைகள்னு ஒன்று இருக்குது ஐயா. அது எப்படி ஐயா நம்ம கடைபிடிக்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் மக்களுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இகலோகத்தில் விரத முறைகள் அது சஷ்டி நாளாக இருந்த பொழுதும், ஏகாதசி நன்னாளாக இருந்த பொழுதும், முழுமதி வாசி பெருநாளாக இருந்த பொழுதும், விரத முறை என்பது விஞ்ஞான ரீதியாக முற்காலங்களிலே சித்தர்கள் ஆற்றி வைத்து கூறி வைத்து சென்ற அற்புதமான அத்துணை நிலைகளுமே அறிவியல் சார்ந்த ஆன்மீக நிலைகளை கற்றுக் கொடுக்கும் தன்மையாகவே இகலோகத்தில் அங்குமிங்கும் சுற்றி வருகின்ற விஞ்ஞானிகளுக்கெல்லாம் பெரும் விஞ்ஞானியாக அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான சித்தர்கள் வழிவகுத்து கொடுத்த சான்றாகும். ஒவ்வொரு சான்றும் அவரவர்கள் தன் உடல் நிலை தகுதிக்கு ஏற்றவாறு, தன் சரீர நிலை தகுதிக்கு ஏற்றவாறு, தன் ஆத்ம சுத்தி அடைகின்ற பொழுது சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தகைய நிலைகளை மாற்றுவதற்கு, சரீரத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றுவதற்கும் கையாண்ட ஒரு நிலை விரத முறை என்பது. அவ்வாறு விரத முறைதனை ஆன்மீக ரீதியாக கையாளுகின்ற பொழுது அவனுக்குள் உள்ளிருந்து எழக்கூடிய ஒரு இறையாற்றல் அன்றைய நாள் அவனுக்குரிய அத்தகைய பசிதாகத்தினை தீர்த்து, பசிதாகத்தினை இறையாற்றலின் மூலமாக தீர்த்து அவன் விரத முறையை கையாளுகின்றான். தன் உடல் நிலைக்கு ஏற்றவாறு அவரவர்கள் விரத முறைதனை கையாளலாம். அது ஒரு வேளை விரத முறையாகவும், அது இருமுறை விரத முறையாகவும், அது மும்முறை விரத முறையாகவும் கையாண்டு கொள்ளலாம். அவரவர்கள் உடல்நிலை சரீரத்திற்கு ஏற்றவாறு அம்முறைகளை கையாளலாம். இருந்த பொழுதும் விரதமுறை என்பது உள் ஆன்ம ஆத்ம சுத்திக்காக, அவரவர்களுடைய திருப்திக்காக அவர்கள் செய்வதும், சித்தர்களுடைய வாக்கிற்காக, சித்தர்கள் கூறிய வாக்கிற்காகவும் விரத முறைதனை கையாளுவது என்பதும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும். இருந்த பொழுதும் விரத முறை என்பது அவரர் சரீர நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் கையாளுகின்ற முறை. தான் நீர்கூட அருந்தாது அமர்ந்து கையாளுகின்ற விரத முறை என்பது அவரவர்கள் திடகாத்திர நிலையிலே அமர்ந்திருக்கின்ற முறை. அது உடல்நிலை சரீரத்திற்கு ஏற்றவாறு நீர் அல்லது கனி வகைகளோடு கலந்து கொண்டு நீர் ஆகாரங்களை உண்டு கொண்டு விரத முறை கடைப்பிடிப்பது என்பதும் ஒரு புறம். இவ்வாறு அவரவர்கள் நிலைக்கு ஏற்றவாறு விரத முறைதனை கடைப்பிடித்து இறை ஆற்றலை பெறுகின்ற நிலைதனை சூட்சமமாகவும் உணர்ந்து கடைப்பிடிக்க அகத்தியன் யாம் அனுக்கிரகம் வழங்குகின்றோம். இயல்பு நிலையில் விரத முறை என்பது, இயல்பு நிலையில் விரத முறை என்பது அது அவரவர்கள் கையாளுகின்ற முறையை சார்ந்தது என்று அகத்தியன் விளக்குகின்றோம். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம நிலைதனை, ஆன்ம ஈக நிலைதனை ஒருவன் முழுவதுமாக உணர்ந்து கொள்வதற்கும் அத்தகைய விரத முறையானது துணை நிற்கின்றது என்பதும் ஒரு சான்று என்றும் யாம் அகத்தியன் விளக்கி அமர்கின்றோம்.